அண்மை செய்தி. தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்ற எனது குற்றச்சாட்டுக்கு முதலமைச்சரிடம் நேரடி பதிலில்லை என எடப்பாடி பழனிசாமி அறிவித்திருக்கிறார். இது குறித்தான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜகுமரன். இது குறித்தான முழு விவரங்களையும் பதிவு பண்ணலாம். சிவகங்கையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்றிருந்த முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அரசு மீது வைத்து வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை விமர்சிக்கக்கூடிய வகையிலான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய நேரடியான கேள்விகளை எதிர்கொண்டு பதிலளிக்க திராணியற்று அரசு விழாவில் முதலமைச்சர் பேசியிருக்கின்றார் என்று தன்னுடைய இந்த குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கின்றார். அதன்படி பல்வேறு விதமாக நேற்று முதலமைச்சர் அதிமுகவை விமர்சித்திருந்த நிலையில் தற்பொழுது அதற்கான பதில் தரக்கூடிய வகையில் இந்த அறிக்கையினை வெளியிட்டிருக்கின்றார். குறிப்பாக பதவிக்காக அதிமுகவினர் முதுகு வளைந்து சேவை செய்தார்கள் என்றெல்லாம் நேற்று முதலமைச்சர் விமர்சித்திருந்தார். இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது அதை குறிப்பிட்டிருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி 1999 பாஜகவுடன் இணைந்து போட்டியிட்டு மத்திய பாஜக அரசில் முக்கிய துறைகளை பெற்று அமைச்சர்களாக அங்கம் வகித்தது யார் என்று கேள்வி எழுப்பியிருக்கின்றார். தற்போது பாஜக தலைவர்களை முதுகுவளைய கூப்பிட்டு திமுக தலைவர் கருணாநிதியின் நாணய வெளியீட்டை நடத்தியது யார் என்றும் அவர் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றார். கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை முட்டும் அளவிற்கு உயர்ந்து மக்களை வாட்டி வதைக்கின்ற இந்த அரசு விலைவாசியை குறைக்க எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை என்று குற்றம் சாட்டி இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் 3 முறை மின்கட்டண உயர்வு, ஏற்கனவே 2 மடங்கு உயர்த்தப்பட்ட சொத்து வரி இனி ஆண்டுதோறும் 6% உயர்த்தப்படும் என்றும், குடிநீர் கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, அனைத்து பதிவு கட்டணங்களும் பன்மடங்கு உயர்வு, கட்டுமான பொருட்களின் விலை உயர்வு என்று மக்களின் மேல் அதிக சுமையை சுமத்தி வருவதுதான் ஸ்டாலின் மாடல் அரசு என்றும் விமர்சித்திருக்கின்றார். சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, கொலை, கொள்ளை, வழிப்பறி, பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை, கள்ளச்சாராயம், மணல் கடத்தல், கஞ்சா மற்றும் போதைப் பொருள் கேந்திரமாக தமிழ்நாடு மாறியதற்கு காரணமான இந்த ஆட்சியில் தமிழக மக்கள் படக்கூடிய சிரமங்களை சிறிதும் கவலைப்படாமல் அவற்றையெல்லாம் திசை திருப்பும் நோக்கத்துடன் தற்போதைய முதலமைச்சர் செயல்பட்டு வருகின்றார் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், இனியேனும் நிதி நிலைமை பற்றியும் தேர்தல் வாக்குறுதிகள் குற்றும் தமிழகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் நாங்கள் என்ன சொல்கின்றோம், அதாவது அதிமுக என்ன சொல்கின்றது என்பதை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்குமாறு முதலமைச்சரை வலியுறுத்திக் கொள்வதாகவும் அவர் தன்னுடைய இந்த அறிக்கையிலே தெரிவித்திருக்கின்றார். வாக்குறுதிகளை திமுக நிறைவேற்றவில்லை என்று கூறினால் வெட்டி பேச்சு என்று முதலமைச்சர் ஸ்டாலின் கூறுகின்றார். அது தவறு என்றும் அவர் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக புகார் பெட்டி வைத்து திமுக மனுக்களை பெற்ற நிலையில் அதன் நிலை என்னவென்று ஆட்சிக்கு வந்த பிறகு தற்போது வரை தெரியவில்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்திருந்ததை நேற்று முதலமைச்சர் விமர்சித்திருந்த நிலையில் கடந்த காலத்தில் திமுகவும் கூட கூட்டணி வைத்திருந்தது. அது மட்டுமல்லாமல் அண்மையில் நடைபெற்ற கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் பாஜகவை சேர்ந்தவர்களை அழைத்து வந்தது ஏன் என்றும் தற்போது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.